திருவிளையாடல் படத்தில் விறகு வெட்டியாக வரக்கூடிய சிவபெருமான் ஒரு டயலாக் பேசுவார். நமக்கு ரெண்டு பஞ்சாதிங்க, ஒருத்தி தலையில் உட்காந்துக்கிட்டு உசுரை வாங்குறா, இன்னொருத்தி உடம்புல பாதியை எடுத்துக்கிட்டு என் பிராணனை வாங்குறா. இது சரியான டயலாகா? அந்த காலத்தில் கங்கை நதி ஆகாயத்தில் தான் ஓடிச்சான். பகீரதன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் கங்கை நதியை ஒரு காரணத்துக்காக பூமிக்கு, அதுவும் பாதாள லோகத்துக்கு வரும்படி கேட்டான். அதுக்கு கங்கை அம்மா என்ன சொன்னாங்க, நான் பூமிக்கு வரும்போது பயங்கர வேகத்தோட வருவேன், அப்போ தாவரங்கள் மற்ற செடி கொடிகளையெல்லாம் அழிச்சிடுவேன், அதனால் யாருக்கிட்டையாவது சொல்லி என்னை தாங்கி பிடிச்சி மெதுவாக பூமியில் விடுற மாதிரி ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பகீரதன் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டான். மகாவிஷ்ணு, எப்போ கங்கையோட பிரபாகத்தை என்னால் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு மறுத்துட்டார். உடனே பிரம்மா கிட்ட போய் கேட்டான். அவரும் நேராக சிவபெருமான்கிட்ட போய் கேட்டான். சிவன் சொன்னார், நான் என்னோட ஜடாமுடியை ரெண்டு கையாலையும் விரிச்சு தாங்கி பிடிச்சிக்கிறேன், கங்கையை அதில் குதிக்க சொல்லு, நான் மெதுவாக பூமியில் விட்டுறேன்னு சொன்னார். இதை கங்கை கிட்ட போய் சொன்ன உடனே கங்கைக்கு ஒரு ஆணவம் வந்தது. மும்மூர்த்திகள் கூட தன்னுடைய பிரவாகத்தை, வேகத்தை, ஆற்றலை தாங்க முடியாம தவிக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு ஒரு ஆணவத்தோட சிவபெருமானுடைய ஜடாமுடியில குதிச்சான். இதை உணர்ந்த சிவபெருமான் கங்கையோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தன்னுடைய ஜடாமுடியால கங்கையை ஒரே சுத்து இறுக்கி கட்டிட்டார். உடனே மூச்சு கூட விட முடியாம கங்கை கடந்து தவிச்சா. கங்கை சொன்னா, பெருமானே என்னுடைய ஆணவத்தை அழித்து விட்டீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள்னு கதறினா. அப்புறமா சிவபெருமான் கங்கையை மன்னிச்சு ஒரே ஒரு தலைமுடி இழையை மட்டும் அவிழ்த்து அப்படியே பூமியில விட்டார். மெதுவா ஓடிச்சு. அதுதான் இந்த கங்கை பிரவாகம். இப்போ நமக்கு என்ன தெரியுது? கங்கையோட கதை இதுதான். கங்கை சிவபெருமானின் மனைவி அல்ல. திருமியச்சூர்ல லலிதாம்பிகை கோயிலுடைய தெற்கு கோஷ்டத்துல கஷேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு இருப்பார். அவருடைய நம்முடைய இடதுகை பக்கமா பார்த்தா பார்வதியே கோபமா இருப்பாங்க. அப்போ சிவபெருமான் அவருடைய பார்வதியோட தாவங்கட்டையை பிடிச்சிக்கிட்டு, கோச்சிக்காதனி தங்கம், நான் கங்கையோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக அதை பண்ணினேன், இப்போ ராஜேந்திரன் சொன்னானே அதுதான் உண்மை அப்படின்னு அவரை தாஜா பண்ணாங்க. யாரு? சிவபெருமான். அப்படியே நம்முடைய வலதுகை பக்கமா வந்து பார்த்தா பார்வதியே புன்முறுவலோட சிரிப்பாங்க. இது மாதிரி சிவன் கோயில்கள்ல கோஷத்துல கங்கா விசர்ஜனர் அப்படின்னு இருப்பார். அதாவது கங்கையை பழைய நிலைக்கு ஓட விடுதல் அப்படின்னு தான் அர்த்தமே ஒழிஞ்சு கங்கை சிவனின் மனைவி அல்ல. பார்வதி மட்டுமே ஒரே மனைவி தான் சிவனுக்கு.